அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 451, 452 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ஸ்வாட் மாஸ்டர் லெகசியை நம்ம ஹீரோ எடுத்திருப்பான் இல்லையா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஃபியூச்சரில் நம்ம வேற ஒரு டைமில் சந்திக்கலாம் அப்படின்றாரு. நம்ம டிராகன் ஃபிஷ் ஐயோ மாஸ்டர் எனக்கு இன்னும் இன்னரிட்டன்ஸே கிடைக்கலையா அப்படிங்குது. இன்னரிட்டன்ஸே கிடையாது, இஞ்சி பூண்டு விழுதா கிடையாது, போடான்னு சொல்லிட்டு வெளில தூக்கி போட்டாங்க. இவன் வெளியில் வந்த உடனே ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுவே பல பேருக்கு ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒரு யூனிவர்ஸில் யாருமே எம்பரர் ஆகலை இல்லையா? இப்போ நம்ம ஹீரோ தேடி வந்தாலும் ஒருத்தன் அவனும் பார்க்குறான், ஓ இந்த பையன் வந்துட்டானா, நிறைய கெயின் பண்ணியிருக்கான் போல தெரியுதே, ரைட்டு அவன் சாவட்டும், செத்ததுக்கப்புறம் அந்த தொங்தியன் இன்னரிட்டன்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ சார் உள்ளுக்குள்ளே போனார்னா அந்த ட்ரைபுலேஷன் இவர் மேலே பட்டுரும். அதனால் ட்ரைபுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாராம். நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இந்த தண்டரில் அந்த யூனிவர்ஸ் லா இருக்குமா. ஸோ இவன் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டான் அப்படின்னா இவனுடைய அந்த எம்பரர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிடும். இது என்ன பண்ணுது, மற்றவங்கெல்லாம் தூரமாக கூப்பிட்டு போயிடுதுங்க. ஏன்னா அவங்களால தாங்க முடியாதுல்ல. நம்ம ஹீரோ லைட்னிங்கை முறைச்சு பார்த்துட்டு, நீ பெருசாக என்னோட ஸ்வாட் பார்த்து பெருசாக பார்த்துலான்னு சொல்லிட்டு லைட்னிங்கிட்டே சண்டைக்கு போகிறாங்க. அவனோட க்ளோன் தான் வந்து எது தடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு பவர் ஜென்ரேட் ஆகுதுல்ல, அதை சுற்றி இருக்கவங்க யாராலையும் தாங்க முடியல. ஸோ நம்ம டிராகன் என்ன பண்ணுது, எல்லாருமே ஜேடேஸ்குள்ளே கொண்டு போயிடுது. இப்போது டிராகன் ஃபிஷ் கேட்குது, மாஸ்டரால் இந்த பவரை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்குது. நம்ம பறவை எட்டி ஒரு உதவ வச்சுட்டு சொல்லுது, என் மாஸ்டர் என்ன நினச்ச, அவர் ஒரு ஜீனியஸ்ரா, அவரோட க்ளோனே வேற லெவலில் இருக்கும் தெரியுமா அவனுக்கு அப்படிங்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், அவனோட லைட்னிங் ஸ்வாடு அவனோட ஃபயர் ஸ்வாடு ரெண்டுத்தையும் வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. சிறப்பான சம்பவம். அந்த லைட்னிங் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். ட்ரைபுலேஷனை முடிச்சதுனால எல்லாருமே வெளியில் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. டிராகன் என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் நீ இந்த க்ளோனை வச்சு எல்லா ட்ரெஷர்ஸோட பவரையும் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்குதுங்க. இப்போ அந்த பயவுல என்ன தெரியுமா பண்ணுறான், ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி உங்களை சுற்று போடுறான். நம்ம பறவை பார்க்குது, யாரா அவன் ஸ்னீக் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. இந்த ஃபார்மேஷனில் ஃபேர் எம்பரரே இருந்தாலும் தப்பிக்க முடியாதாமா. பார்க்குறேன்டா நீ எப்படி தப்பிக்கிற நானும் பார்த்துறேன்டான்னு சொல்லிட்டு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் தான். நம்ம பறவே பயப்படுது, ஐயோ என்ன பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பார்க்குது. அதுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட பீஸ்ட் வருது. ஒவ்வொரு பீஸ்ட்டுமே அட்லீஸ்ட் 7 ட்ரைபுலேஷன் லெவலில் இருக்குங்க. இப்போது இவ்வளோத்தையும் வச்சு அவன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ போடா பைத்தியம்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஷர் எடுத்து ஒரு வீசுகிறான் பாருங்க. அங்கே இருந்த பீஸ்டெல்லாம் செத்து போனது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபார்மேஷனும் பீஸாக உடஞ்சி போச்சு. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அவன் சாதாரண எம்பரர் லெவல் தானே, அவனால் எப்படி முடிஞ்சதுன்ற மாதிரி முழிக்கிறான். நம்ம ஹீரோ கையில் இருக்கிற வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய வெப்பன். இவன் என்ன யோசிக்கிறானா, அவன் கையில் வந்து ஆன்செஸ்டரோடைய சீல் இருக்குது, எப்படியாவது இவனை பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்கிறான், போன வாட்டி உன்னோட க்ளோனை நான் டிஸ்ட்ராய் பண்ணேன், ஆனாலும் உனக்கு புத்தி வரல, இந்த வாட்டி உன்னோட ட்ரூ பாடியை டிஸ்ட்ராய் பண்ணுறான் பாரான்னு சொல்லிட்டு அந்த தொங்தியன் கொடுத்தாருல ஒரு ஸ்வாட் மேப்பு, அதை எடுத்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அவன் அதிர்ந்து போகிறான், ஐயோ இது தொங்தியனோட ஸ்வாட் மேப் ஆச்சேன்னு சொல்லிட்டு அதிர்ந்து போகிறான். ஏன்னா இதுலேருந்து வெளில போகிறது கஷ்டம். உடனே என்ன பண்ணுறான், ஆன்செஸ்டரை கூப்பிட்ட உடனே அந்த ஆள் வந்து இந்த ஒரு அட்டாக்கை தடுத்து விடுறான். ஆக்சுவலாக இந்த ஒரு அட்டாக்ல இருந்த வெப்பன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கத்தி எல்லாமே ஒரிஜினல் ஃபேர் எம்பரர் ஸ்வாட் கிடையாதான். ஆனால் இதுவே கிரேட் எம்பரர் லெவலில் இருக்குது. அவ்வளோ ஏன் இப்போ ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனே வந்து கிரேட் எம்பரர் லெவல் தான். நம்ம டிராகன் ஃபிஷ் என்ன பண்ணுது, டிராகன் கிட்ட போய் கேட்குது, சீனியர் உங்களால் அவனை போய் சமாளிக்க முடியுமா அப்படிங்குது. நம்ம டிராகன் அப்படியே பார்த்துட்டு, உன்னால் முடிஞ்சால் போய் சமாளிச்சுக்கோ அப்படிங்குதுப்பா. இப்போது நம்ம பறவை கேட்குது, ஐயோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, அவசரப்படாத வெயிட் பண்ணு, யூனிவர்ஸ் வில் என்ன சொல்லிச்சு, இந்த ஒரு யூனிவர்ஸில் நமக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்குல்ல, வெயிட் பண்ணு அப்படிங்குதுங்க. இப்போ அந்த ஆன்செஸ்டர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை எது தடிக்க, ஆனால் அவனுடைய ஸ்வாட் வந்து மாட்டிக்குது. அவனுக்கு என்ன பிளான் பண்ணானுங்க, இந்த கத்தியை நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க பாருங்க. அந்த சமயத்தில் வேற யாரோ உள்ளுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யாருடா அது புது கேரக்டர் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்வாட் மாஸ்டர் தொங்தியன். அந்த மனுஷன் பேரை கேட்டோன்னா அரண்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, டேய் உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்குதான், ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ட்ரெஷர் மேலேயே நீ கண்ணு வைப்ப அப்படிங்கிறான். அவன் கை காலம் நடுங்குதுங்க அவனுக்கு. இல்லைங்க இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தம்பி, இன்றைக்கி உன்னோட க்ளோனை டிஸ்ட்ராய் பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு ஒரே அடி க்ளோன் காலி. இன்னொருத்தன் ஓடலான்னு பார்க்குறான், அவன் கதையை முடிச்சு விட்டாரு. இப்போது நம்ம டிராகன் கிட்ட போய் பறவை கேட்குது, நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இப்படி தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குது. அது என்ன சொல்லுது, ஆமாம் என்னோட ப்ரைமில் இப்படி தான் இருந்தேன், என்னோட மூச்சு காத்தே கிரேட் எம்பரர்ஸை கொண்டுடும் தெரியுமா அப்படிங்குதுங்க. இப்போது அந்த ஸ்வாட் மாஸ்டர் கீழே இறங்கி வராரு. நம்ம ஹீரோ நன்றி சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் சின்னவங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆக்ஷன் எடுக்கல, ஆனால் அவனுங்களுக்கு எவ்வளோ தைரியம், என்னோட சக்ஸஸரே புள்ளி பண்ணுறானுங்களா, அவனுங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு மனுஷன் லொக்கேஷனை தேட ஆரம்பிக்கிறாருங்க.
எங்கே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிட்டாரு. அவன் கை கால்லாம் நடுங்கி போச்சு. தொங்தியன் சொன்னா கேளுங்க, என்ன நீங்கள் கொல்லக்கூடாது அப்படிங்கிறான். அட போடா சார் தான் சொல்லிட்டு மனுஷன் அடிக்கிறாரு பாருங்க. அவனுமே பெரிய கால்ரன்லாம் வச்சு தடுக்கிறான். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அடிச்சு அடியில் எங்கேயோ போய் விழுறான். இப்போ அவன் அவனோட ஆன்சிஸ்டரை கூப்பிட்றான். அப்போ அந்த ஒரு லேடி ஒருத்தி குறுக்க வந்து தடுத்து விடுறா. இந்த லேடி நம்ம பார்த்துருப்போம். அவன் என்ன சொல்கிறா, நீ ரொம்ப ஓவரா போகிற அப்படிங்கிறா. இந்த மனுஷன் பார்த்த உடனே மூஞ்ச திருப்பிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, திரும்பி இந்த பக்கம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவர் பின்னாடி இருந்து அடித்து இவனை கொன்றுவாரா. அவளுக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. சும்மா விடுவாளா அவ, சண்டைக்கு போகிறா. அந்த மனுஷன் ஓங்கி ஒரு அற விடுறாரு பாருங்க. போத்துன்னு போய் விழுந்துடுறா. உன்னை நான் வேற ஒரு நாள் கொண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் போகிறான். ஆனால் அவள் சும்மா இருப்பாளா, அவளுக்கு பைத்தியம் தலைக்கேறிடுச்சு. அவள் வந்து சண்டை போட்டே தீரணும்னு சொல்லிட்டு டார்க்னஸ் பவரை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ இவரும் பார்க்குறாரு. அட போடா சரிதான் சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் எடுக்கிறாருங்க. இது சாதாரண ஸ்வாட் கிடையாது. இது வந்து ஹெவன்ஸோட எனர்ஜியால் உருவான ஸ்வாடாமா. இந்த 2 அட்டாக்கை மோதும் போது ஒரு பவர் உருவாகுது இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அவனுங்களை கூட அதை அஃபெக்ட் பண்ணுதுங்க. பயங்கரமான ஒரு அட்டாக்காக இருக்குது. இவங்க 2 பேரும் சண்டை இதோட முடிக்கலங்க. அடுத்த அட்டாக் ரெடி ஆகுறாங்க. உடனே யூனிவர்சல் உள்ளுக்குள்ளே வந்து செம்ம காண்டாயிடுச்சு. அது எவ்வளோ தைரியம் இருந்தால் சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும்? 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்கப்பா. சண்டை இப்படியே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு தியன்ஸ் ஆபத்தில் இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, தியன்ஸ் ஆபத்தில் இருக்கான், இந்த பொண்ணு யாரு? ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைல்ல. இது பத்தாவதுக்கு அவனோட தங்கச்சி வர பார்க்குறாங்க. ஆள் அவ்வளோதான், டோட்டல் நாக் அவுட்டு. இப்போ சீனியர் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஆபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறான். யாரா ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே காட்டுறான். இந்த பசங்களுக்கு தியன்ஸு தெரியும், அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தியன்ஸு தான் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கான், அவனை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட போவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது தியன்ஸு எங்கே இருக்கான் அப்படிங்கிற லொக்கேஷனை தேட ஆரம்பிக்கிறாங்க. லொக்கேஷன் கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற தரமான சம்பவத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.